இரட்சகருமாகிய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்களை வாழ்த்தி வர வைக்கிறேன். இந்த நாளில் நம்ம ஒருமனப்பட்டு நம்ம எல்லோரும் ஒருமனமாக கூடியிருக்கிறோம். இந்த வேளையிலே நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். அதுக்கு முன்பாக நீங்கள் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் ஒருமனமாக ஒரே இடத்துக்கு வந்துடுங்க. நம்ம இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம அவருக்கு ஆராதனையை செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. வந்துருங்க, குட்டி பிள்ளைங்க எல்லாரும் வந்துருங்க, பெரியவர்கள் சிறியோர் முதியோர் எல்லோரும் நீங்கள் வந்துடுங்க. ஒருமனமாக குடும்பமாக ஒரு இடத்துக்கு வந்துடுங்க. இப்போ ஹால்குள்ளேயோ இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் இருந்தால் நீங்கள் உங்களோட மைண்டை பக்குவப்படுத்தி இந்த வேலையில் ஆண்டவருக்காக நம்ம இந்த ஆராதனை வேலையை நம்ம கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. கண்கள் மூடி நம்ம ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. உன் நாமத்தை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்வோமா? ஹல்லேலூயா. ஜீசஸ், the powerful name, magnificent name, most powerful in the world. ஆண்டவரே, உன் நாமமே தகப்பன் மேன்மையானது ஆண்டவரே. உன் நாமம் போல் வேறு நாமம் இல்லை ஆண்டவரே. அப்பா, எங்க மத்தியில் நீங்க வாங்க, வானமன் இருக்கிற பொல்லாத ஆவிகளை கட்டுங்க அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பத்தில் காணப்படுகிற பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தினாலே, பலவினைகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே ஓடுவதாக. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் நீங்க பேசுங்கப்பா. அந்த நாளில் தகப்பனே, உங்களோட ராஜ்யம் வர வேண்டும் ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து தகப்பனே அப்பா, எங்க மத்தியிலே தகப்பனே நீரப்பா எங்க வீட்டுக்குள்ள வந்து நீர் உலாவமடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்ரீகாரா பாராஷா கிரிவினார பாலாரமா. ஓ அப்படியாக துதிங்க இயேசுவே, இயேசுவே துதிங்க, இயேசுவே துதிங்க, இயேசுவையே துதிசை என் மனமே, இயேசுவையே துதிசை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. உந்தன் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. உந்தன் நாமம் அற்புதம், உந்தன் நாமமே ஜெயம். உந்தன் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே. நீரே என் தெய்வம், நீரே என் தெய்வம், வல்லமையுள்ளவரே. நீரே என் தெய்வம், நீரே என் தெய்வம், ஆலோசனை கர்த்தரே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே
ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. அன்பரே நல்லவரே, நல்லவரே என் ஆண்டவரே. அன்பரே நல்லவரே, நல்லவரே என் ஆண்டவரே. அன்பரே நல்லவரே, நல்லவரே ஆண்டவரே. நான் என்னை தந்தேனே, இன்று தந்தேனே, அன்பரின் சேவைக்கின்றேன். நான் என்னை தந்தேனே, இன்று தந்தேனே, அன்பரின் சேவைக்கின்றேன். அர்ப்பணித்தேன் என்னையென்றே, அன்பரின் சேவைக்கின்றேன். அர்ப்பணித்தேன் என்னையென்றே, அன்பரின் சேவைக்கின்றேன். நான் என்னை தந்தேனே, இன்று தந்தேனே, அன்பரின் சேவைக்கின்றேன். நேசிக்கின்றேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கின்றேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறோம் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறோம் உம்மை தானே என் தெய்வமே, எனது இயேசுவே. நீர் மாற்றும் எனக்கு, நீர் மாற்றும் எனக்கு, நீரில்லா உலகில் யாருண்டு எனக்கு. நீர் மாற்றும் எனக்கு, நீர் மாற்றும் எனக்கு, நீரில்லா உலகில் யாருண்டு எனக்கு. மாயையான உலகில் நீர் மாற்றும் எனக்கு, மாறிடும் உலகில் நீர் மாற்றும் எனக்கு. மாயையான உலகில் நீர் மாற்றும் எனக்கு, மாறிடும் உலகில் நீர் மாற்றும் எனக்கு. நீர் மாற்றும் எனக்கு, நீர் மாற்றும் எனக்கு, நீரில்லா உலகில் யாருண்டு எனக்கு. நீர் மாற்றும் எனக்கு, நீர் மாற்றும் எனக்கு, நீரில்லா உலகில் யாருண்டு எனக்கு. இயேசுவே. ஆசை வேறு உம்மை என்று யாருமில்லை எனக்கு, ஆதரவு உம்மை என்று யாருமில்லை எனக்கு. ஆசை வேறு உம்மை என்று யாருமில்லை எனக்கு,
எனக்கு, ஆதரவு உம்மை என்று யாருமில்லை எனக்கு, ஆனந்தம் ஒன்றுமில்லை உம்மை என்று எனக்கு, எண்ணங்களில் உம்மை என்று யாருமில்லை எனக்கு, ஆனந்தம் உம்மை என்று ஒன்றுமில்லை எனக்கு, எண்ணங்களில் உம்மை என்று யாருமில்லை எனக்கு, நீர் மாற்றம் எனக்கு, நீர் மாற்றம் எனக்கு, நீரெல்லா உலகில் யாருண்டு எனக்கு, நீர் மாற்றம் எனக்கு, நீர் மாற்றம் எனக்கு, நீரெல்லா உலகில் யாருண்டு எனக்கு, மாயையான உலகில் நீர் மாற்றம் எனக்கு, மாறிடும் உலகில் நீர் மாற்றம் எனக்கு, மாயையான உலகில் நீர் மாற்றம் எனக்கு, மாறிடும் உலகில் நீர் மாற்றம் எனக்கு, ஆசை வேறு ஒன்றுமில்லை யாருமில்லை எனக்கு, ஆதரவு ஒன்றுமில்லை யாருமில்லை எனக்கு, ஆசை வேறு உம்மை என்று யாருமில்லை எனக்கு, ஆதரவு ஒன்றுமில்லை உம்மை என்று எனக்கு, ஆனந்தம் ஒன்றுமில்லை உம்மை என்று, உன்னங்களை உம்மை என்று யாருமில்லை எனக்கு, ஆனந்தம் ஒன்றுமில்லை உம்மை என்று எனக்கு, எண்ணங்களில் உம்மை என்று யாருமில்லை எனக்கு, நீர் மாற்றம் எனக்கு, நீர் மாற்றம் எனக்கு, நீரெல்லா உலகில் யாருண்டு எனக்கு, நீர் மாற்றம் எனக்கு, நீர் மாற்றம் எனக்கு, நீரெல்லா உலகில் யாருண்டு எனக்கு, மாயையான உலகில் மாற்றம் எனக்கு, மாறிடும் உலகில் நீர் மாற்றம் எனக்கு, மாயையான உலகில் நீர் மாற்றம் எனக்கு, மாறிடும் உலகில் நீர் மாற்றம் எனக்கு. ஓ ஹல்லேலூயா, துதிப்போம் அவரை. ஓ, அவர் இல்லாம நம்மளுக்கு யார் இருக்கா அந்த உலகத்துல? ஆண்டவரே, ஆசை ஒன்று வேறுமில்லை யாருமில்லை எனக்கு ஆண்டவரே. அப்பா, ஆதரவு உண்மை என்று எனக்கு வேறு யாருமே இல்லையே அப்பா. ஆண்டவரே, ஆனந்தம் ஆண்டவரே, நீரில் என்றால் ஒன்றுமில்லையே எனக்கு ஆண்டவரே. எண்ணங்களில் உண்மை என்று யாரும் இல்லையே எனக்கு இயேசுவே அப்பா. ஆண்டவரே, எண்ணுங்கள் ஆண்டவரே, நீர் இல்லாமல் எனக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே அப்பா. அவரை பார்த்து சொல்லுவோமா, அப்பா ஏசாப்பாவை வர வைப்போமா. அவரை, நீங்க இல்லாம நான் யாருமே இல்லை ஆண்டவரே, நீங்க இல்லாம நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே அப்பா. நீர் மாற்றும் எனக்கு ஆண்டவரே, நீர் மாற்றும் ஆண்டவரே அப்பா. நீர் இல்லாத இந்த உலகத்தில் வேறு யாரும் எனக்கு இல்லையே ஆண்டவரே அப்பா. ஆசை வேறு உண்மை என்று எனக்கு வேறு யாருமே இல்லையே ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இயேசுவை இப்பொழுது உங்க வீட்டுக்குள்ளே வெள்ளுக்குள்ளே நீங்க அவரை வர வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா ரஷிகாரபா நஷந்தாரே பெலிரி கோலுகு. நீர் மாற்றும் எனக்கு, நீர் மாற்றும் எனக்கு, நீர் இல்லா உலகில் யாருன்று எனக்கு. நீ சொல்லுங்களா, சொல்லுங்க. எனக்கு நீர் மாற்றும் எனக்கு, நீர் இல்லா உலகில் யாருன்று எனக்கு. மாயையான உலகில் நீர் மாற்றும் எனக்கு, மாறிடும் உலகில் நீர் மாற்றும் எனக்கு. மாயையான
மாறிடும் உலகத்திலே நீர் மாற்றமே எனக்கு ஆண்டவரே. ஆசை ஒன்று வேறில்லை ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேறு யாருமே இல்லையே ஆண்டவரே. அப்பா, ஆனந்தம் உண்மையன்றே வேறு எனக்கு யாருமே இல்லையே ஆண்டவரே. எண்ணங்களில் உண்மை என்று எனக்கு வேறு யாருமே இல்லையே அப்பா. ஆண்டவரே, நீங்க வாங்கப்பா. ஆசை வேறு உண்மை என்று யாரும் இல்லை எனக்கு, ஆதரவு உண்மை என்று யாரும் இல்லை எனக்கு, ஆனந்தம் ஒன்றுமில்லை உண்மை என்று எனக்கு, எண்ணங்களில் உண்மை என்று யாரும் இல்லை எனக்கு, ஆனந்தம் ஒன்றுமில்லை என்று எனக்கு, எண்ணங்களில் உண்மை என்று யாரும் இல்லை எனக்கு. என் எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரே நீங்கள் எல்லாம் எனக்கு வேறு யாருமே இல்லை அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீங்கள் நான் யாருமே இல்லை அப்பா. ஆண்டவரே, வாங்கப்பா. நாவல்களை தேடி இயேசுவை அறிக்கை செய்யும் ஆண்டவரே அப்பா. வாங்கப்பா. எனக்கு ஆனந்தம் நீங்கள் ஆண்டவரே ஒன்றுமில்லை, எண்ணங்களில் உண்மை என்று எனக்கு வேறு யாருமே இல்லையே ஆண்டவரே அப்பா. நீர் மாற்றம் எனக்கு, நீர் மாற்றம் எனக்கு, நீருலா உலகில் யாரொன்று எனக்கு, நீர் மாற்றம் எனக்கு, நீர் மாற்றம் எனக்கு, நீருலா உலகில் யாரொன்று எனக்கு, மாயான உலகில் நீர் மாற்றம் எனக்கு, மாறிடும் உலகில் நீர் மாற்றம் எனக்கு, மாயான உலகில் நீர் மாற்றம் எனக்கு, மாறிடும் உலகில் நீர் மாற்றம் எனக்கு. கைகளை திறந்து ஆண்டவரே அப்பா, ஆசை ஒன்று வேறுமில்லை யாருமில்லை எனக்கு ஆண்டவரே, ஆதரவு என் ஆனந்தம் எல்லாம் நீர் ஆண்டவரே, என் எண்ணங்களில் ஆண்டவரே நீர் எல்லாமே எனக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. கூப்பிடுங்க, இயேசுவை வாயில அறிக்கை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க வாங்க ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் இங்கே கடந்து செல்ல முடியாது கொஞ்சம் மிக்கிறோம் ஆண்டவரே. ஓராபாரா சிக்காராபான சந்தார சிக்காராபாரா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. இயேசு மூலம் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். உட்காரலாம். அல்லேலூயா. நம்ம வேத வாசிப்புக்கு நம்ம கடந்து செல்வோம். இன்னைக்கு உங்களோடு கூட நான் எடுத்துக்கொண்ட வசனம் யாக்கோபு 1 நீங்கள் ஒன்றிலும் குறைவு உள்ளவர்களாயிராமல் பூரணமாயும் நிறைவு உள்ளவர்களாம் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்து கடவுது.
6வது வசனம், ஆனாலும் அவன் எவ்வளவளாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்துடைய கேட்க கடவான். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலில் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களோடு கூட அந்த வசனத்தை ஒரு எனக்கு நினைவு ஊற்றினபடினால் ஆவியானவரோடு நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது நான் ஆக்சுவலி இன்ஃபேக்ட் நான் ஒரு வாரத்துக்கு மேலாக இந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரம் ஒரு 2 வீக்ஸ்க்காக இருக்கும், நாட் மிஸ்டேக்கன், 1 வாரம் 2 வாரம் இருக்கும். இந்த வசனமே நான் படித்து ரொம்ப தியானிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஏன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வசனத்தில் 2வது படிச்சிங்கனாக்கா, என் சகோதரி நீங்கள் பலவிதமான சோதனைக்குள் அகப்படும் போது, பலவிதமான சோதனை, இங்கே பாருங்கள், நம்ம நாட்களில் பலவிதமான சோதனைக்குள் நம்ம அகப்பட்டிருக்கோம். என்ன நம்ம பார்த்தோம்னாக்கா, இப்போ இந்த கொரோனா வைரஸ்னால நம்ம எங்குமே வெளியே போக முடியாமல் நம்மளோட மென்டலி இமோஷ்னலி நம்ம எஃபெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஆமாங்களா இல்லையா? நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், வீட்டில் இருக்கிறவங்க எப்படா வெளியே போவோம், கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கும், நம்ம அப்படிலாம் யோசிக்கிறோம். நம்ம அது காட்டிலும் ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா, வசனம் 4வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாக இராமல் பூரணம் நிறைவு உள்ளவர்களாக இருக்கும்படி. அப்படின்னா இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட வசனம் பூரணம். சரிங்களா? பூரணம். இந்த பூரணம் நம்மக்கிட்ட எப்படி வரும் நம்ம பார்க்கணும். நம்ம இந்த லாக்டவுன் பீரியட் முன்னுக்கு நம்ம சபைக்கு போயிருக்கிறோம். நம்ம சபைக்கு போய்கிட்டு அந்த நாள் நம்ம பூரணமாக இருக்கிறோமா? இதுதான் ஆண்டவர் நம்மக்கிட்ட இப்போ எதிர்பார்க்குறாரு. நம்மக்கிட்ட இப்போ என்ன எதிர்பார்க்குறாருன்னு, ஆண்டவர் நம்ம ஆண்டவருக்காக எவ்வளவு நம்ம ஹோலாக இருக்கிறோம், எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறோம், எவ்வளோ பூரணமாக இருக்கிறோம். பர்ஃபெக்ட் சொல்கிறதோட பூரணம் இந்த வார்த்தை தமிழ் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பூரணமாக, த ஹோல். அப்படின்னா நீங்கள் பாருங்கள், நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஜெபிக்கிறோம். சிறு வயசுலேருந்து நம்ம ஆண்டவருக்காக நம்ம வாழ்கிறோம், விசுவாசமாக இருக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்ம இந்த காரியமெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு செய்து கொண்டிருக்கிற காரியம், ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது பூரணம். அந்த பூரணம் நம்மக்கிட்ட இந்த நாட்களில் இதுதான் நம்ம எதிர்பார்க்குறாரு. நீங்கள் பாருங்கள், நீங்கள் கடந்த நாட்கள் நீங்கள் விட்டுருங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம ஆண்டவருக்காக நம்ம எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறதா நம்ம யோசிக்கணும். இந்த நாட்களில் இந்த நாட்களில் நீங்கள் சில பேர் ஜெபிக்காமல் இருப்பீங்க. நம்ம ஜெபிக்க ஒப்பு கொடுக்கணும். அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கீங்களான்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம முழுங்கால் இடாமல் நம்ம ஜெபித்திருக்க மாட்டோம். சில பேர் நம்ம முழுங்காலில் ஜெபிக்க மாட்டோம். நம்ம இந்த நாட்களில் நம்ம யோசிக்கணும், நம்மளே நம்ம சோதித்து பார்க்கணும். நம்ம இந்த காரியத்தை கற்றுக்கொண்டிருக்கோமா நம்ம முழுங்கால் இட்டு. அடுத்தது நம்ம விசுவாசமாக இருக்கிறோமா ஆண்டவரோட, இல்லை அந்த விசுவாசம் நமக்கு நம்ம விசுவாசம்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டில் ஆண்டவரை டவுட் பண்ணுறோமா, நம்ம சந்தேகப்படுறோமா? இதுதான் இன்றைக்கு உங்களோட பேச போகிற காரியம். ஏன்னா இந்த சந்தேகம் என்றது நம்ம ஜெபிக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம முன்னுக்கு நின்னும்போது, ஆண்டவரே இந்த வேறு காரியத்து இருக்குது, எனக்கு இந்த நோய் இருக்குது, இந்த கேஸ்ட்ரிக் வலி இருக்குது நம்ம சொல்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம். அந்த நேரத்துக்கு நம்ம நல்லா பலமாக நம்ம இமோஷ்னலாக ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் நம்ம ஆண்டவர் சுகமாக்குறது நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் நம்ம வெளியே வரும்போது, இல்லை நம்ம அடுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இல்லை எனக்கு கேஸ்ட்ரிக் இருக்குது, நம்ம அந்த காரியத்தை அறிக்கை செஞ்சுட்டே இருப்போம், இல்லை எனக்கு கேஸ்ட்ரிக் இருக்குது, இது வேணாம் அது வேணாம். அப்போ நம்ம ஜெபிச்சுட்டு வந்த ஜெபம், அந்த விசுவாசம் நமக்கு ஒரு டவுட்ஃபுல் உண்டாக்கிடுச்சு. அப்போ இந்த வசனம் நம்ம பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரிடத்தில் எதாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைவாதிருப்பாக. நினைக்கவே கூடாதா நம்ம ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியும்ட்டு. அப்படின்னா இயேசு சொல்கிறாரு, நீ விசுவாசினாக்கா நீ டவுட் பண்ணவே கூடாது. நீ விசுவாசினாக்கா நீ டவுட்ஃபுல்லாகவே இருக்கக்கூடாது. நான் உனக்கு செய்வேன் என்றுன்ட்டு நீங்கள் நம்பணும். அப்போ நம்ம அன்றைக்கி நேரத்தில் நம்ம ஏன் ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம வரலன்னா, ஆண்டவர் சொல்கிறபடி நிறைவான ஒரு பூரணமான ஒரு லைஃப் நம்ம ஆண்டுக்குள்ளே நம்ம வரலனாக்கா, நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்குனாக்கா, காற்றினால் அடிப்பது அலைகா பாருங்க, காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலில் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்ப பாருங்க 6வது வசனம், நம்ம டவுட்ஃபுல்லாக இருந்தோமா எப்படி எலிபரேட் பண்றாங்கன்னா, ஒரு கடலில் உள்ள அந்த
அலை. பாருங்கள், இந்த கடலில் இருக்கிற அலை இருக்குல்ல, பீச்சுக்கெலாம் போனீங்கன்னா, போர்ட்டிக்ஸன் இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அந்த அலைகள் பாருங்கள். இல்லை நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், இது முடிஞ்சு நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் நீங்கள் வந்து அலை எப்படி அடிக்குதுன்னு நீங்கள் அப்படி பார்க்கலனாக்கா, நீங்கள் அலை எப்படி அடிக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். அலை பாருங்கள், அந்த அலை எப்படி வரும்னா ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் வரும். ஒரு அலை சின்னதாக வரும், பெருசாக வரும், சின்னதாக வரும், பெருசாக வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அலைகள் வந்து எப்படி வந்து கொண்டு இருக்குனாக்கா, அது வந்து விதவுட் ரெஸ்ட், ஒரு ஓய்வு இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அலைகள் வந்து கொண்டே இருக்கும் அடிச்சுக்கிட்டு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அலைகள் வந்து சில அலைகள் வந்து பெரிய டிஸ்ட்ராக்ஷன் உண்டாக்கும். உதாரணத்துக்கு சுனாமி பாருங்கள், அந்த அலைகள் வந்து பெரிய பெரிய அலைகள் வந்து அப்படியே மூடி எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. அப்போ ஆண்டவர் வந்து இதுக்கே ஒப்பிடுறாருனாக்கா நம்ம யோசிக்கணும். நம்ம வந்து விசுவாசம் இல்லாமல் நம்ம டவுட்ஃபுல்லாக இருந்தோமா ஆண்டவருக்குள்ள இந்த அலை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த அலை எப்படி இருக்குது? இந்த அலை வந்து ஒரு ரெஸ்ட்டாக இல்லாமல் இருக்குது, ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் இருக்குது, ஒரு நிலையற்றது இல்லாமல் இருக்குது, ஒரு பெரிய அழிவு கொண்டு வரதா இருக்குது. அப்புறம் இந்த அலைகளை பாருங்கள், காற்று தான் கொண்டு வருது. இந்த அலைகளை அப்படியே காற்று எப்படி காற்று அடிக்குதோ எவ்வளோ வேகமாக அந்த வேகத்துக்கு வந்து இந்த அலைகளும் அடிச்சுக்கிட்டு வரும். அப்போ நம்ம ஆண்டவரோட வாழ்க்கையில் நம்ம சரியில்லாமல் இருந்தோமா, நம்ம விசுவாசிக்க இல்லாமல் நம்ம ஒரு டவுட்ஃபுல்லான லைஃப்பில் நம்ம வந்தோமாக்கா, நம்ம வந்து இந்த காற்றுக்கு தான் இந்த அலை போல் நமக்கு ஒப்பிடுறாரு. இந்த அலை எப்போ வருது? ஒரு நிலையற்றலாத தன்மை. அப்போ நம்ம இந்த நாளுக்கு நம்மளோட வாழ்க்கையை நம்ம சோதித்து பார்க்குறோம். நம்ம வந்து ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கிறோமா, நம்ம வந்து நிலை இல்லாமல் இருக்கிறோமா, இல்லை ஒரு விதவுட் ரெஸ்ட், ஒரு ரெஸ்ட்ஃபுல் இல்லாத ஒரு லைஃப் நம்ம தொடங்கி கொண்டிருக்கிறோமான்ட்டு நம்ம வந்து இந்த நாளில் நம்ம யோசிக்கணும். நீங்கள் பாருங்கள், ஏன் ஆண்டவர் இந்தமாரி காரியத்துக்கு ஒப்புறாருன்னா, இதுக்கு முன்னுக்குள்ள வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட பூரணமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் நம்மளோட லைஃப் வந்து இப்படியாப்பட்ட ஒரு லைஃபாக நம்மளோட லைஃப் காணப்பட முடியும். நீங்கள் பாருங்கள், இந்த நாட்களில் நம்ம எவ்வளோ சீரியஸாக நம்ம இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம பயன்படுத்தி நம்ம எவ்வளோ சீரியஸாக ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்குறோம். நீங்கள் இயேசு நோக்கி பார்க்கணும், இயேசுவோட சிலுவைக்கிட்ட நீங்கள் வரணும். இந்த நாளில் நம்ம வந்து எல்லோரும் வீட்டில் இருக்கிறோம். நம்ம வேலை குறித்து ஒரு 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 சிந்திக்கக்கூடிய நிலைமை இல்லாமல் போயிடுச்சு. நம்ம வருமானம் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சில பேர்த்துக்கு வந்து ஃபுல் வருமானம் வருச்சு, இப்போ வருமானம் வரலை. சில பேர்த்துக்கு வந்து பாதி வருமானம் வருது. சில பேர்த்துக்கு வந்து சாப்பாடு வந்து குறைவு இல்லாமல் இருக்கிறாங்க, சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. சில பேர்த்துக்கு வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆகி பழைய பிரச்சனைக்குள்ளே போயிட்டாங்க. சில குடும்பத்தில் இந்த கொரோனா வைரஸ் தாக்குதுனால குடும்பங்கள் இழந்துருக்கிறாங்க. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எல்லோரும் வீட்டில் இருக்கிற இந்த நாட்களில் வந்து நம்ம அதிகமாக நம்ம யோசிக்கணும். நம்ம ஆண்டவருக்குள்ளே இந்த நாட்களில் முழுமையாக அடைஞ்சிருக்கோமா இல்லையான்னு, ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை நம்ம வந்திருக்கோமா. ஆண்டவர் அதான் விரும்புகிறாரு. இந்த ஹோல் ஒரு பர்ஃபெக்டான லைஃப், ஒரு நிறைவான ஒரு முழுமையாக நம்மளை உருவாக்கணுன்ட்டு, நம்ம அப்படியே இருக்கணுன்ட்டு ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்ம வந்து சும்மா இன்னைக்கு ஒருத்தவங்கிட்ட நம்ம கோச்சிக்கிட்டு ஒரு 2 நாள் பேசாமல் அடுத்தது ஒரு பிரசங்க கேட்டு அப்புறம் நம்ம போயிட்டு ஒரு நாள் அவங்ககிட்ட பேசுகிறதும் அப்புறம் திரும்ப குறை பேசுகிறதும் அந்தமாரி ஒரு லைஃப் நம்ம இருக்குதா? அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டேபிள் இல்லாத லைஃப்பில் இருக்கோம். ஒரு நிலை இல்லாத ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறோம். இதுதான் வந்து பைபிள் இதுதான் வந்து வசனம் நமக்கு இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை. நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நாட்களில் வந்து ஒரு நிலையில்லாத ஒரு நிலைமை நம்மளுக்கு எப்படி வருதுனாக்கா, நம்ம வந்து அதிகமாக ஜெபிக்கலைனா தான். நம்ம அதிகமாக ஜெபிக்கலைனாக்கா நம்மளுக்கு வந்து விசுவாசம் பலப்படாது. நம்மளுக்கு விசுவாசம் பலப்படலைனாக்கா நம்ம எப்பவுமே வந்து ஆண்டவர் முன்னுக்கு வந்து ஏனோதானமாக நம்ம போய் நின்றுட்டு ஏனோதானமாக நம்ம ஜெபிப்போம். நம்ம வந்து ரெண்டாவது அதிகமாக நம்ம வேதத்தை வாசிக்க நம்ம ஒப்பு கொடுக்கலனாக்கா, நம்ம பழகலைனாக்கா, மெடிடேட் பண்ணலனாக்கா நம்மளுக்கு விசுவாசம் வராது. அப்போ ஜெபம், அடுத்தது வந்து 1 ஜெபம், 2 வந்து வேதத்தை தியானிக்கிறது. இது 2மே நம்மக்கிட்ட இல்லைனாக்கா நம்ம வந்து ஒரு நிறைவான வாழ்க்கையை நம்மக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறது நம்ம கொடுக்க முடியாது. நம்மக்கிட்ட அவர் எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா நம்மளோட வாழ்க்கை அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஆகுதுனாக்கா, ஒரு டவுட்ஃபுல் வந்துடும். நம்மளுக்கு வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நம்ம அநேக நேரத்தில் நம்ம யோசிச்சிருக்கோம், நம்ம ஏன் நம்ம இவ்வளோ நாள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம், நம்ம ஏன் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நம்ம லைஃப் நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டவருக்குள்ளே நம்ம இவ்வளோ நாள் இருக்கிறோம், இந்த நிறைவான ஒரு வாழ்க்கை நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம இருக்கிறோமா? இந்த நிறைவான வாழ்க்கை நமக்குள்ளே இல்லைனாக்கா நம்ம வாழ்க்கை வந்து
இந்த அலைகள் போல தான். இந்த அலைகள் எப்படி ஒரு ரெஸ்ட் இல்லாமல், ஒரு ஓய்வு இல்லாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதோ, ஒரு பெரிய அழிவுக்குள்ள கொண்டு வருகிறதோ, அதுபோல் நம்ம வாழ்க்கையும் அழிவுக்குள்ள காணப்பட முடியும். நம்ம வாழ்க்கையும் ஒரு ரெஸ்ட்ஃபுல் இல்லாத ஒரு வாழ்க்கை, வித்தவுட் ரெஸ்ட், வித்தவுட் ஒரு அன்ஸ்டேபிளான லைஃப். அப்போ நம்ம இந்த நாட்களில் வந்து நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம எப்படி ஆண்டுக்குள்ளே நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம எப்படி ஆண்டுக்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தான் இன்றைக்கு நம்ம வந்து யோசிக்க வேண்டும். நீங்கள் இவ்வளோ நாள் இருந்தீங்க, நீங்கள் எது காரியத்தினாவது நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்களா ஆண்டுக்குள்ளே? இல்லை நீங்கள் அதிகமாக இன்னமும் மோசமாக நம்ம நிலைமை போயிருச்சா? நம்ம அதிகமாக சாப்பிட்டு நம்ம தூங்குறதும், நம்ம வந்து அப்படியே டிவியை பார்த்துக்கிட்டோம், ஒரு அன்னில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம இருக்குதா? நம்ம இதுக்கு முன்னே அப்படி தான் இருந்தோம். நம்ம வந்து இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம அப்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம்னாக்கா, நம்ம ஆண்டுக்குள்ள நம்ம நெருங்கலைன்னா, இது முடிஞ்சு வருகின்ற நாட்கள் வந்து நம்ம இப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்குமா தெரியாது. எதுக்கு கிடைக்குனாக்கா, நம்ம மனம் திரும்புறதுக்கு. இப்போ நம்ம மனம் திரும்பலைனாக்கா, இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சோடனே நம்ம மனம் திரும்புமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. இப்போ நம்ம ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்கலைனாக்கா, இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சு நம்ம ஆண்டவருக்கு ஒதுக்குவோமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. இப்போ நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம வசனத்தை தியானிக்காமல், நம்ம வேதத்தை படிக்காமல் நம்ம அவர்கிட்ட நெருங்கி போகலனாக்கா, அடுத்தது வந்து நம்ம அவர்கிட்ட நெருங்குவோமா நம்மளுக்கு தெரியல. நீங்கள் பாருங்கள், இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சு பிடித்தமாகவும் வசனம் சொல்லியிருக்குது. சீஷர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவரே நீங்கள் வராத முன்னுக்கு எப்படி இருக்கும் நாட்கள் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்வார், கொள்ள நோய்களும் கடல் கொந்தளிப்புகளும், அப்புறம் தேசத்துக்கும் நீங்கள் சண்டை கேள்விப்படுவீங்க, அப்புறம் ஸ்டார்வேஷன் வரும், பஞ்சங்கள் உண்டாகும் அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நியூஸில் வந்து சில செய்திலாம் வந்திருக்கு. இந்த நாட்கள் முடிஞ்சு, இந்த கொரோனா வைரஸ் நாட்கள் முடிஞ்சு அடுத்தது என்ன நாட்கள் லீட் பண்ணுனாக்கா, ஒரு பஞ்ச காலத்துக்கு வருமா. அப்போ இந்த நாட்கள்லாம் வராத முன்னுக்கு நம்ம தப்பிக்கொள்ளணும் என்றால், நம்மளோட விசுவாசத்தை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தை நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால், நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். நம்ம அதிகமாக ஜெபிக்கலைனாக்கா நம்ம விசுவாசத்தை பாதுகாத்து கொள்ள முடியாது. நம்ம வந்து சில நேரத்தில் இப்போ வந்து ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம இருக்கலாம். ஏன்னாக்கா நம்ம வீட்டு காசு கட்டுறதுக்கோ, காடி காசு கட்டுறதுக்கோ, மற்றும் இபிஎஃப்லேருந்து நம்ம காசு எடுக்கலாம். இந்தமாரி நாட்கள்லாம் நம்ம வந்து செஞ்சு இருக்கிறதுனால நம்மளுக்கு சில நேரத்தில் அந்த இம்பேக்ட் நம்மளுக்கு தெரியல. ஆனால் இது எல்லாம் ஒரு தற்காலிகம் தான். ஒரு 6 மாதத்துக்கு தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த 6 மாதம் முடிஞ்ச உடனே நம்மளோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளோட சூழ்நிலை வந்து இதை விட மோசமாக போகலாம். நம்மளோட நாடு நிலைமுறை இன்னையோட மோசமாக போகலாம். அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அமெரிக்காவில் என்னத்தை அறிக்கை செஞ்சுருக்கிறாங்க, 2 லட்சத்துக்கு மேலே இருக்கிற இந்தியர்கள் அங்கே வேலை செய்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் வந்து அவங்கவுங்க சொந்த நாட்டுக்கு போக சொல்லியிருக்கிறாங்க. ஏன் போக சொல்லியிருக்காங்கனாக்கா, அங்கே வேலை குறைஞ்சிருச்சு, அங்கே வேலை இல்லை. ஏன்னா அமெரிக்கன்ஸ்க்கே வேலை இல்லாமல் இருக்கும்போது எப்படி அவங்க மற்ற நாட்டுக்காரங்களுக்கு அவங்க வேலை கொடுப்பாங்க? அதனால் வந்து அவங்க போக சொல்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு திரும்பும் போது அப்போ என்ன ஒரு சிச்சுவேஷன் வரும்? இப்போ நம்ம நாட்டில் நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த ரோஹிங்கியா ஆட்கள் வந்து லங்காவிக்கு வந்து இறங்கி கொண்டே இருக்கிறாங்க. இவங்க மலேசியாவுக்குள்ளே வர சிச்சுவேஷன் ஒன்று இருக்குது. நம்ம வந்து அவங்கள ஆதரிக்கிறோம், ரைட்டு. ஆனால் இந்த சிச்சுவேஷன் நீங்கள் பாருங்கள், இங்கே ஜனங்க வந்து இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலை இங்கே நம்ம நாட்டில் இருக்கிறது. இவங்க வந்து ஒரு பக்கம் இறங்கி கொண்டிருக்காங்க இந்த சிச்சுவேஷனில், சரிங்களா? அங்கே சைனா ஒரு நியூஸில் என்ன வெளிப்பட்டிருக்குனாக்கா, நம்ம அமெரிக்காவோட கரன்சி தான் வந்து முக்கியமான கரன்சியாக எல்லாத்துக்கும் பயன்படுத்துவோம். இப்போ காமர்ஸ் அப்படின்னா இப்போ அமெரிக்காவுக்கு அடுத்தது இப்போ சைனாவோட கரன்சியை வந்து அவங்க கொண்டுட்டு வரத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ உலகமே ஒரு சிக்கலுக்குள்ள குழப்பம் கொண்டு வருது. இந்தமாரி காரியம் நீடிச்சுன்னா இப்போ அரசாங்கத்துக்கும் சண்டை வருமா நம்மளுக்கு தெரியல. அங்கிட்டு நார்த் கொரியாவோட லீடர் வந்து இறந்து போயிட்டாரா இல்லையான்னு அது ஒரு காரை ஓடிக்கொண்டு இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் பாருங்கள்,
இதெல்லாம் நியூஸு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரியலனாக்கா இந்த 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 ஷார்ட் பீரியடில் எவ்வளோ காரியங்கள் நம்ம நடந்துருச்சுன்ட்டு நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா நம்ம இந்த காரியத்தெலாம் நம்ம யோசிக்கலைனாக்கா, நம்மளுக்கு தெரியலனாக்கா நம்ம வந்து பின்வாங்கி போயிடுவோம். நம்ம வந்து ரொம்ப ஜெபத்தில் நம்ம வந்து பின்வாங்க மட்டுமல்ல, நம்மளுக்கு எதுவும் தெரியாமல் நம்ம அப்புறம் வந்து ஒரு கை விட்ட நிலைமையில தான் நம்ம இருப்போம். அதனால தான் வந்து இந்த நாட்களில் வந்து நான் தயவு செய்து உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எவ்வளோ நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம நெருங்கி இருக்கணுமோ நீங்கள் நெருங்கி இருக்கணும் தான் நான் வந்து உங்களை வந்து உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் பாருங்கள், அடுத்ததான் நான் சொல்கிறேன், நான் சொல்கிற வேண்டிய காரியத்தை. அப்போ இந்த 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 அமெரிக்காவில் இந்தமாரி சிச்சுவேஷன். அப்புறம் 2 நாள் முன்னைக்கு கேரளாவில் ஒரு பெரிய பில்லியனர் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு ஹோட்டல்லேருந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாரு. தற்கொலை பண்ணி அவர் உயிர் இழந்துட்டார். ஏன்னாக்கா அவர் வந்து ஒரு ஆயில் பிஸ்னஸ் செஞ்சுருக்கிறாரு. ஆயில் ப்ரைஸ் வந்து கிராஷ் பண்ணிட்டு இருக்குது, அப்போ இறங்கி கொண்டு இருக்குது எண்ணெயோட விலை. அப்போ அவர் வாங்கின பொருளெல்லாம் அந்த என்ன சொல்லுவாங்க, வாங்கின பஹான் மந்தா சொல்லுவாங்களே, அந்த ஜாமான்லாம் வாங்கினது இப்போ விற்க முடியாமல் போனனால அவர் வந்து ஒரு தற்கொலைக்குள்ளே அவர் சூழ்ந்து கொண்டு போயிட்டார். இந்தமாரி நடந்துருச்சு. மலேசியாவில் நீங்கள் பாருங்கள், 2 நாள் முன்னைக்கு செய்தி, ஒரு குடும்பத்தில் வந்து சாப்பாடு இல்லாமல் மாமனார், மகன், மருமக இவங்க தான் இருக்காங்க. குடும்பத்தில் சாப்பாடு இல்லாமல் அவங்க மாமனார் இறந்து போயிட்டார், சாப்பாடு அந்த வீட்டில் இல்லாதபடி. அப்போ ஜனங்க இப்படியாக அழிஞ்சு கொண்டு இருக்காங்க ஒரு பக்கம். அப்போ பஞ்சம் வந்து இப்போ நேரிடுது. இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 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 என்ன சொல்லுவாங்க, அந்த பிஞ்ச் வந்து லேஸாக வந்து கொண்டு இருக்குது. இந்த 6 மாதம் முடிஞ்சு எப்படி இருக்க போகுது சிச்சுவேஷன்? இந்த 6 மாதம் முடிஞ்சு எப்படி இருக்க போகுது? செப்டம்பருக்கு அங்கிட்டு எப்படி இருக்க போகுது நாட்கள்? நம்ம யோசிக்க வேண்டும். நம்ம இன்னமும் ஆண்டவருக்கு பயம் இல்லாமல், நம்ம இன்னமும் நம்ம வந்து நம்மளுக்கு தானே நம்ம செல்ஃபிஷாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு நம்ம இன்னமும் ஜபிக்காமல், நம்ம இன்னும் குழந்தையாக பாஸ்டரே வந்து நம்மளை வந்து ஊட்டி கொண்டு, பாஸ்டரே வந்து உங்களை வந்து விசாரித்து இந்தமாரி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே நம்ம இன்னும் வாழ போகிறோமா? இல்லை நம்மளே வந்து ஒரு பூரண, இங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் நிறைவு உள்ளவராக இருக்கும்படி. அப்போ நிறைவு உள்ளவராக இருக்க வேண்டும். அப்போ நம்ம எப்போ இந்த நிறைவுக்குள்ளே நம்ம வரப்போகிறோம்? நம்ம இன்னும் ஆண்டவருக்குள்ளே வந்து விசுவாசம் இல்லாமல், இன்னமும் நம்ம டவுட்ஃபுல்லாக, இன்னமும் நம்ம வந்து ஆண்டவரை சந்தேகிச்சு ஜபிச்சு நம்ம வந்து ஒரு ஏனோதானமான வாழ்க்கைக்குள்ளே நம்ம இன்னும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க போகிறோமா? இன்னும் நம்மளோட கடன் பிரச்சனை குறித்து நம்ம அதையே நம்ம நினைத்து கொண்டு இருக்கோமா? இன்னமும் நம்மளோட பண பிரச்சனை குறித்து அதை நம்ம நினைச்சு கொண்டு இருக்கிறோமா? இன்னமும் நம்ம இன்னும் அதிகமாக நம்ம பாவத்தில் ஈடுபட்டு இருக்கோமா? இங்கே பாருங்கள், இந்த நாட்கள் வந்து அநேக பேர் வந்து பாவத்தை விட்டு விடுதலாகி கொண்டிருக்கிறாங்க. அநேக பேர் இப்போ பாருங்கள், மோகன் சிலாதஸோட ப்ரேயர் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டோ இல்லை அவரோட நீங்கள் ஜெபிச்சிங்கனாக்கா, நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு டெஸ்டிமனி வந்து அவர் வந்து பகிர்ந்து கொள்வார். மலேசியா டைம் வந்து 9:00 to 11:30. ஓகே, ஒரு மாதமாக அவர் ப்ரேயர் நடத்திட்டு வராங்க. ஏன் இந்த ப்ரேயர் நடத்திட்டு வராங்கனாக்கா, எல்லோரும் ஜபிக்கணும். அதுதான் மெயின் காரணம். பாருங்கள், இப்போ நானும் இங்குள்ள வசனத்தை கொண்டு நான் கூட ஏன் பேசுகிறேன், நம்மளாம் ஜபிக்கணும். நம்ம ஜபிக்கலைனாக்கா நம்ம கைவிட பெற்றுவோம். இந்த ஜபம் இல்லைனாக்கா நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து வருகிற நாட்களில் வந்து நம்ம எப்படி தப்பித்து கொள்ள போகிறோன்ட்டு நமக்கு தெரியல. ஏன் நம்ம ஜபிக்க மாட்டோம்? நம்மக்கிட்ட இயேசுக்கிட்ட வந்து நம்மளோட சரியான உறவு இல்லை, அவரோட அன்பு இல்லை. நீங்கள் இயேசுவோட சிலுவைக்கு நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் அவரோட சிலுவை தியானிச்சிங்கனாக்கா, அவரோட அன்பு நீங்கள் ருசிச்சிங்கனாக்கா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்க. நீங்கள் இன்னமும் ஜெபிக்க ஆரம்பிக்கலனாக்கா, which means something is wrong, something is seriously wrong. அதனால் நீங்கள் வந்து இந்த நாளில் நீங்கள் யோசிக்கணும். இந்த வேலையில் நான் சொல்லிக் கொடுக்க இந்த வசனத்து இந்த பிரசங்க நேரத்துலையும் சரி, இது முடிஞ்சும் சரி, நீங்கள் நல்லா யோசிங்க. ஆண்டவரே, நான் சரியாக வாழ்கிறேன்னா, ஆண்டவரே நான் சரியான முறையில் நான் பூரணமாக நீங்கள் விரும்புகிற அந்த பூரணத்தை நான் அடைஞ்சிருக்கணும் என்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்னும் குழந்தையாக, இன்னும் மற்றவங்க வந்து உங்களை வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கணுமா? இன்னும் மற்றவங்க வந்து உங்களை ஒவ்வொரு நாளைக்கும் வந்து வாங்க சர்ச்சுக்கு வாங்க, ப்ரேயருக்கு வாங்க, இப்படி இருங்க அப்படி இருங்க உங்களுக்கு சொல்லி விடணுமா? இல்லை, நீங்களா எப்போ ஆண்டவருக்காக எழும்ப போகிறீங்க? இந்த நாட்களில், இந்த குறிஞ்ச காலத்தில் நீங்கள் வந்து ஆண்டவருக்காக நீங்கள் ஜெபத்தில் வயராக்கியமாக நீங்கள் உட்காந்து நீங்கள் ஜெபிக்காமல் இருந்தீங்கன்னாக்கா, யாரும் நம்மளை வந்து கைட் பண்ண விட இந்த நாட்களில் வந்து
எப்படி நீங்கள் இன்னும் எழும்ப போகிறீங்க வருகிற நாட்களில்? இனி வருகிற நாட்களில் பஞ்சம் நேரிட போகுது. பஞ்சம் வந்து கொண்டு இருக்கிறது நாட்களில் அநேக பேர் செத்து கொண்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் நீங்கள் பாருங்கள், ஒரு சகோதரி 5 குழந்தைய தண்ணியில் போட்டு தற்கொலைக்குள்ள அவங்க பிள்ளைங்களாம் தண்ணியில் போட்டுட்டாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. தினம் கூலிக்காக கஷ்டப்படுறவங்க தினைக்கும் செத்து கொண்டு இருக்கிறாங்க. தினைக்கும் ஜனங்க வந்து மறித்து கொண்டு இருக்கிறாங்க. சாப்பாடு இல்லாமல் இந்த கொரோனா வைரஸ் எங்களுக்கு தாக்குதோ. ஆனால் நாங்கள் வந்து பசினால் நாங்கள் செத்து போக போகிறோன்ட்டு அநேக பேர் புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த நாட்களில் நம்மளோட காரியம் என்ன? நீங்கள் பாருங்கள், அன்றைக்கி நான் இந்த கொரோனா வைரஸ் இந்த பீரியடில் ஒரு பாஸ்டரை சந்திக்க நேரிடுச்சு. நான் ஜபிச்சிருக்கும் போது அப்போ ஒரு பாஸ்டர் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. இந்த பாஸ்டர் வந்து அவுரங்காசிலி மத்தியில் வேலை செய்கிறாரு. இவருக்கு வந்து ஃபிக்ஸ் வருமானம் இல்லை. அப்போ இங்கே தான் கிளைங்கில் இருக்கிறாரு. அப்போ நான் 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் நான் வந்து கடைக்கு போனாக்கா அவரை பார்க்க முடியும். அவர் வீடு அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அவர் பார்க்குறோன்னாக்கா நான் ஜஸ்ட் அவர்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணி, பஸ்தர் நான் உங்களை பார்க்குறேன் பஸ்தர், ஜஸ்ட் வீட்டு வெளியே இருந்துட்டு பார்த்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ பாருங்கள், நான் போய் அவர் சந்திக்கும் போது அவர் சொன்னார், நான் ஏன் அவர் போய் சந்திச்சுனாக்கா நான் அப்புறம் சொல்கிறேன். அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், ஆண்டவர் எனக்கு ஃபிக்ஸ் இன்கம் இல்லை, அவுரங்காசிலி மத்தியில் நான் வேலை செய்கிறேன். அவர் காடி பார்த்தீங்கன்னாக்கா நான் பார்த்தேன், காடியில் டயரு எதுவுமே காற்று இல்லாமல் பஞ்சராக இருக்குது காது. அப்போ ஒரு மாதமாக எங்கேயும் போகாமல் இருக்காங்களே, அவருக்கு அது செய்கிறதுக்கு காசு இல்லையா எனக்கு தெரியல. அப்புறம் அவர் சொல்கிறாரு, பிள்ளைக்கு 2 பிள்ளைங்க அவருக்கு. பிள்ளைக்கு இந்த கொரோனா வைரஸ் நாட்கள் வந்தோடனே வேலை நிற்க சொல்லிட்டாங்க. ஏன்னா கம்பெனி மூடுறாங்களாம். இப்போ பையனை கேட்ட, பையன் எப்படி பாஸ்டர்னு, பையனோட கம்பெனியும் முடிஞ்சிருச்சு. அவனுக்கும் அவன் சவுண்ட் இன்ஜினியர் வேலை செய்கிறதுனால அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சோடனே அந்த கம்பெனியும் வேறு வேலை பார்க்க சொல்லிட்டாங்களாம். அவரோட பையனுக்கும் வேறு வேலையை பார்க்க சொல்லிட்டு, ஸோ பாஸ்டர் ரொம்ப ஒரு கவலையான சூழ்நிலையாக இருந்தார். அப்போ நான் என்னால் முடிஞ்ச உதவி செய்தேன், ஜஸ்ட் டெம்ப்ரவரியாக. நீங்கள் பாருங்கள், இப்போ ஜனங்கள் வந்து எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்து கொண்டிருக்காங்க நீங்கள் பாருங்கள் இந்த நாட்களில். அப்போ தான் சொன்னார், நம்ம என்ன இருந்தாலும் ஆண்டவர் தான் நம்ம ஜெபிக்கணும். ஸோ நம்ம ஜஸ்ட் ஜெபிச்சுக்கப்பா என்னோட ஊழியத்துக்காக அப்படின்ட்டு பேசி நான் வந்துட்டேன் அதோட. அப்போ நீங்கள் பாருங்கள் சிச்சுவேஷன் எப்படிலாம் வந்து கொண்டு இருக்குன்ட்டு. நம்ம இந்த நாட்களில் வந்து ஆண்டவரை சார்ந்து இல்லாமல் இருந்தோம்னாக்கா, நம்ம ஜெபிக்கலைனாக்கா நம்மளோட விசுவாசம் பலப்படுத்தாது. இப்போ நம்ம விசுவாசம் பலப்படலைனாக்கா நம்ம ஆண்டவர்கிட்ட எதிலும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ உலகத்தான் வந்து ஆண்டவர் பற்றி தெரியாது, அதனால் அவன் கவலையிடுவான், அவன் வந்து தற்கொலைக்கு இந்த மாதிரிலாம் பிசாசு தோன்றும். ஆனால் நம்ம வந்து ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறோம். நம்ம ஆண்டவர் அறிஞ்சு நம்ம சிறு பிள்ளை போல், இன்னும் பால் குடிக்கிற குழந்தை போல் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம இருக்க முடியாது. நம்ம இனி வருகிற நாட்கள் வந்து அவரோட நம்ம நெருங்கி நம்ம போகணும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவருக்கு வந்து அதிகமாக நம்ம எடுத்த நேரத்தை நீங்கள் கொடுத்து நம்ம ஆண்டவரோட பாதத்தில் நீங்கள் அமர கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நான் வலியுறுத்துகிறேன். நீங்கள் பாருங்கள், மோகன் சார் சொன்ன காரியத்துக்கு சொன்னேன், நான் வரேன். நீங்கள் பாருங்கள், மோகன் சார் சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதங்கள் வந்து ஜனங்கள் பெற்றுக்கொண்டாங்க. அன்றைக்கி ஒரு சகோதரி, ஆண்டவர் அறியாத சகோதரி, அவங்க சொல்கிறாங்க, அந்த நிகழ்ச்சி, மோகன் சார் நிகழ்ச்சி பார்த்து அவங்க மனசுக்குள்ள ஒரு சமாதானம் வந்து, இப்படியாப்பட்ட கடவுள் இருக்கிறாங்களாம், ராஜாங்களுக்கும் மந்திரிங்களுக்கும் பிரார்த்தனை செய்யணுன்ட்டு பைபிளில் போட்டிருக்கா, இப்படியாப்பட்ட தெய்வம் தானே நம்மளுக்கு வேணும் அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த சகோதரி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்க ஜெபிச்சுக்கிட்டு வராங்களாம். அப்போ பாருங்கள், ஆண்டவர் வந்து சபைக்கு போகலனாலும் எப்படி ஆண்டவர் வந்து கிரியை செய்கிறாரு நீங்கள் பாருங்கள். அறியாதவங்க ரட்சிக்கப்படுறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருக்குள்ளே நம்ம எப்படி நம்ம இனி நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் சோதித்து நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்ம இந்த நாட்களில் வந்து ஆண்டவருக்காக நம்ம முழு இருதயத்தோடு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் வசனம் சொல்லியிருக்குது, நம்ம பூரணம் அடைய வேண்டும். பூரணம் அடைவது வந்து எப்படின்னாக்கா நம்ம விசுவாசத்தான் நம்ம பூரணம் அடைய வேண்டும். நம்ம டவுட் பண்ணக்கூடாது. நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்து நம்ம வந்து
முழு பலத்தோடு நம்ம அதிக விசுவாசத்தோடு நம்ம ஆண்டுக்குள்ள நம்ம வந்து உண்மையான ஒரு பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் நம்மளுக்கு 2 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒன்று வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெண்டாவது வந்து ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம ஆண்டவர் எப்படி விரும்புகிறாரோ நம்ம அவருக்குள்ளே நம்மளோட விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். சரிங்களா? நம்ம வந்து முழுமையாக இருக்கணும், முழுமை அடையணும், நிறைவாக இருக்கணும். ஆண்டவர் அதான் விரும்புகிறாரு. பாதியோ இல்லை சும்மா செத்துக்கோழி போல் நம்ம வந்து இருந்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிற காலம் இது. அதனால நீங்கள் வந்து எல்லோரும் ஆண்டவருக்காக எழும்பணும். நம்ம இன்னைக்கு வசனம் இங்கே பாருங்கள், யாக்கோபு நீங்கள் 1ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து பாருங்கள். அதில் நம்ம இந்த உள்ள நாட்களில் நம்ம எப்படி ஆண்டவருக்கு நம்ம சோதனை சகித்து கொள்ள வேண்டும் என்று, அது வந்து சந்தோஷத்தோடு சகித்து கொள்ள வேண்டும் யாக்கோபு சொல்கிறாரு. 26ஆம் வசனம் பாருங்க. உங்களின் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாக இருக்கும். அப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம முழுமையாக இருக்கணும்னாக்கா நம்மளோட நாவை நம்ம அடுக்க கற்றுக்கொள்ளணும். நம்ம வந்து மற்றவங்கிட்ட நம்ம வந்து இனி நம்ம எப்படி இருந்தோமோ அது போல் நம்ம சண்டை போட்டுக்கிட்டோம், பிரச்சனை பண்ணிக்கொண்டோம் நம்ம வாழக்கூடாது, வாழ முடியாது. இதுதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்குது. உங்களில் ஒருவன், அப்படின்னா நம்மள யாராவது தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தானே அவன் வந்து பக்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். எல்லாத்துக்கும் பக்தி போல் நம்ம நடந்து கொள்ளலாம். சபைக்கு வந்தால் பக்தியாக நம்ம இருக்கலாம், துதிச்சுக்கிட்டு வாயில் நம்ம அந்நிய பாஷை பேசலாம், நம்ம பக்தியெல்லாம் இருக்கலாம். ஆனால் நம்ம நாவை நம்ம வாயை நம்ம அடக்கலைனாக்கா நம்மளோட தேவ பக்தி வீணாக இருக்கும்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்படின்னா இட்ஸ் யூஸ்லெஸ். நம்மளோட பக்தி வந்து யூஸ்லெஸ்ன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. ஆகையினால இந்த நாட்களில் வந்து நம்ம அதிகமாக நம்ம இன்னொரு காரியம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்ம நாவை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நாவை அடக்கிறது எப்படின்னாக்கா, சும்மா வீணான பேச்சு நம்ம பேசிக்கொண்டு மற்றவங்களை ஆத்திரம் ஊட்டிக்கிட்டோ மற்றவங்களை பிரச்சனைக்குள்ள உண்டு பண்ணுற இந்த மாரி ஆவி நமக்குள்ளே கிரி செஞ்சிச்சுன்னா நம்ம நாவை நம்ம வந்து காற்றுக்கொள்ளலை நம்ம அர்த்தம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். விசுவாசம், ஆண்டவரே நாவை காற்றுக்கொள்ள வேண்டுமே, ஆண்டவரே என்கிட்ட இந்த பலவீனம் இருக்குது, இந்த பலவீனத்தை எடுத்து போடுங்க. ஏன் சொல்கிறேன்னாக்கா, இயேசுவோட நாமம், இயேசுவோட பேரை நீங்கள் சொன்னீங்கன்னா பெரிய விடுதலை வரும், பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன், பெரிய ஒரு பவர்ஃபுல்லான நேம். ஏன்னா பிசாசு நடுங்க, இந்த உலகமே இப்போ நடுங்கி கொண்டிருக்கிறது. நம்ம கிட்ட ஒரே ஒரு நாமம் இருக்குது, இயேசு என்ற ஒரே நாமம். இதுதான் வந்து அப்போஸ்தலர் நடைபெறுக்கு 4:12 போட்டிருக்கு. வானத்து கீழே வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை, இயேசு என்ற ஒரே நாமம் நம்மளுக்கு காப்பாற்றப்படுறதுக்கு. அப்போ நீங்கள் படிங்க அப்போஸ்தலர் 4:12. இப்பொழுது படிக்க நம்மளுக்கு நேரம் இல்லை. அந்த வசனத்தை என்ன படிக்கணும்னா இயேசு நாமத்தை. அப்போ நீங்கள் எப்பவுமே இயேசு நாமத்தை உச்சரிக்க கற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே அப்பா, நீங்கள் சும்மா இருக்கும்போது நீங்கள் வேலை செய்யும் போது, நீங்கள் நடக்கும்போது, நீங்கள் வந்து தினமும் ஆண்டு சமூகத்தில் எப்படி இருக்குன்னாக்கா நீங்கள் வந்து அவர் நாமத்தை உச்சரிங்க. ஆண்டவரே எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, ஆண்டவரே இந்த நாளில் நான் இதை தான் நான் கற்றுக்கொண்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னென்ன காரியம் பாவம் என்னென்ன காரியம் பாவத்தில் நான் மூழ்கி இருக்கேன், அந்த பாவத்தை நினைத்து விடுதலை ஆக்குங்க. இந்த ஒரு நாட்களில் அந்த குறிப்பிட்ட பாவ காரியம் வந்து எனக்கிட்ட இருந்து ஒரு பெரிய விடுதலை. நான் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட நான் ஃப்ரீயாக நான் இப்பொழுது ஆண்டவர்கிட்ட முன்னுக்கு நான் வந்து ஜபிச்சு கொண்டிருக்கிறேன். ஆண்டவர்னால செய்ய முடியுது. ஏன் சொல்லுங்கள், அவரோட பேரை யூஸ் பண்ணுங்கள், இயேசுவை கூப்பிடுங்க. இயேசு நாமத்தை சொன்னால் தான் நம்மளுக்கு விடுதலை ஆகும். இப்போ நம்ம நாவுக்கிட்ட நம்ம டீல் பண்ண கஷ்டமாக இருக்கா, அவங்க நாவுனால மற்றவங்களை புண்படுத்துறீங்களா, அந்நாட்டுக்கு பிரச்சனை வருதா, வீட்டில் சண்டை போடுறீங்களா, ஏன் உங்கள் நாவுனால நம்ம வாயில் பேசுகிற வார்த்தை மற்றவங்களை புண்படுத்தி மற்றவங்களை பிரச்சனைக்குள் உண்டாக்குது, மற்றவங்களை நம்ம பலவீனப்படுத்துக்கிறோம், மற்றவங்களை கஷ்டமாக்குறோம், மற்றவங்களோட விசுவாசத்தை நம்ம வந்து பலவீனப்படுத்துக்கிறோம். நம்மளால அவங்க வந்து ஆண்டவருக்குள்ள நெருங்க முடியாது, நம்மளால அவங்க சேர்ச்சுக்கு வர முடியாமல் என்னென்னமோ இருக்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்னென்ன காரியம் உங்களை தடைப்படுத்திருக்கு, என்னென்ன காரியம் நீங்கள் மற்றவங்களை பேசி உங்களை புண்படுத்திருக்குது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு 1:26. உங்களின் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வாஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். இந்த வசனம் வெரி பவர்ஃபுல். இது நம்மளுக்கு ஒரு வார்னிங் வேற. நம்ம நாவை நம்ம அடக்க கொள்ளணும். நம்ம வந்து எல்லாரும் ஏமாத்திடலாம். ஆண்டவர் முன்னுக்கு நம்ம நிற்கும் போது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். நீ வந்து உன் பக்தியை வந்து வீணாக்குற, உன் பக்தி வந்து நத்திங்னு ஆண்டவர் சொல்லிடுவார். அதனால நம்ம இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சு இந்த இருக்கிற நாட்களில் நம்ம நாவுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே நாவை அடக்கமடியாக இயேசுக்கிட்ட சொல்லுங்கள், இயேசுவை கூப்பிடுங்க.
உங்கள் நாவை கூட டீல் பண்ண முடியல பிரச்சனையாக உங்களால் மற்றவங்களோட பிரச்சனைனாக்கா நம்ம நாவை வந்து அதிகமாக பேசாமல் அதிகமாக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்போனா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம நாவை அடக்கிடுவோம். அதிகமாக வேத வசத்தை நீங்கள் வாசிக்க ஆரம்பிங்க. நீங்கள் அதிகமாக வேத வசத்தை நீங்கள் தியானிங்க, நம்ம நாவை அடக்கிடலாம். நம்ம நாவை அடக்கலைனாக்கா நம்மளோட பக்தி வந்து யூஸ்லெஸ் என்றார் ஆண்டவர், வீண். ஆகினால இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து நம்மளுக்கு இன்னமும் டைம் இருக்குது. இந்த டைமை வந்து பாஸ் பை பண்ணிடுறோம் சீக்கிரத்தில். இப்போ 4ஆம் தேதிக்குள்ளே நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில எக்கனாமி செக்டர்ஸை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இனி வருகிற நாட்கள் வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து பிஸ்னஸ் as யூஷுவல் ஆச்சுனாக்கா, எல்லாத்தையும் திறந்து விட்டாங்கனாக்கா we got no time. அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம திரும்ப வேலைன்னு நம்ம இப்போ ஒரு 2 மாதமாக நம்ம சம்பாதிக்கல, நம்ம ஒரு சம்பாதிக்கணுன்ட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு வேலைன்னு நம்ம இன்னமும் இருந்தோம்னாக்கா நம்மளோட பக்தி வீணாகிவிடும். ஆகினால இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம முழுமையாகவும் விசுவாசிப்போம் ஆண்டவரை. நம்மளுக்குள்ளே அந்த டவுட் என்ன இருக்கக்கூடாது. டவுட்ஃபுல்லாக நம்ம இருக்காமல் ஆண்டுக்குள்ளே நம்ம நெருங்கி வருவோம். நம்ம நாவை நம்ம அடக்குவோம். அடுத்தது கடைசி ஒரு காரியம், வசனம் 27, திக்கட்ட பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதா ஆகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்குது. சுத்தமான பக்தி, தி ட்ரூ ரிலிஜன் இங்கிலீஷில் படிச்சுமாக்கா என்னதுனாக்கா, விசிட் த ஹாப்பன் அண்ட் த்ரூ விடோவர்ஸ். அப்படின்னா திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் நம்ம விசாரிக்கணும். நீங்கள் பாருங்கள், இப்போ உங்கள் சர்ச்சில் கூட ஜோசப் ஸ்டோர் ஹவுஸ் நம்ம ஏன் செஞ்சோம்னாக்கா, நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சதை நம்ம சேகரிக்கும் போது நம்ம வந்து இந்த நம்ம சொன்னல, நம்மளுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நம்ம ஆண்டவருக்காக நம்ம எப்படிலாம் நம்ம இருக்கணும்ன்ட்டு. அதில் ஒன்று தான் நம்ம இந்த நாவை குறித்து நம்ம சொன்னேன், அதில் லிங்க் பண்ணேன். சரிங்களா? ஆண்டவருக்காக நம்ம எப்படி இருக்கணும், எப்படி எழும்பணும்னு நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்பொழுது நம்மளோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் நம்மளுக்கு 2 பொறுப்பு இருக்குது. ஒன்று ஆண்டவர்கிட்ட, ஒன்று வந்து சமுதாயம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏழைகள் எப்பொழுதும் உங்கள் இடத்துல இருப்பாங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அதனால் இந்த நாட்களில் வந்து உங்கள் சுற்றி இருக்கிறவர்கள் யாருக்கு முன்னாலும் முடிஞ்ச உதவி செய்ய முடியுமோ நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நம்ம போய் அவங்களுக்கு உதவி செய்யும் போது ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. இதனால் நம்மளுக்கு என்ன பலன்னாக்கா, இது வந்து ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தை, நம்மளுக்குள்ள டியூட்டி. நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் எல்லோரும் சோஷியல் ஒர்க்கு இந்தமாரி முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஒரு ஃபுல் க்ரோசரியோ எசென்ஷியல் ஜாமான் வாங்கி கொடுக்க முடியாலும், ஒரு கிலோ அரிசியோ, ஒரு கிலோ சீனியோ உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து நேபர்ஸ் யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா உங்கள் இருக்கிற இடத்துல சொந்தக்காரங்க அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? இந்தமாரி காரியத்துக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஏன் வார்த்தை நம்ம படித்து நம்ம செய்யாமல் இருக்கிறோன்னாக்கா, நம்ம வார்த்தையை படிக்கிறோம், அந்த வார்த்தையை நம்ம தியானிக்கலைன்னாக்கா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்ட்டு நம்மளுக்கு புரியாது. இந்த ஜோசப் ஸ்டார் ஹவுஸ் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து 3 வருஷத்துக்கு முன்னே யோசப்போட வாழ்க்கை குறித்து ஆதியாகமத்தில் படித்தேன். நான் படிக்கும்போது நான் நார்மலாக படிச்சுட்டு விட்டுருந்தேனாக்கா எனக்கு கிரே செஞ்சுருக்கேன். நான் வசனத்தை தியானிக்கும் போது ஜோசப் வந்து ஒரு காரியம் செய்வார். என்ன காரியம் செய்வார்? ஆலோசனை கொடுப்பார் ஃபாரோனுக்கு. 7 வருஷம் வந்து எஜிப்து பஞ்சமாகும், 7 வருஷம் செழிப்பாக இருக்கும். அப்போ இந்த செழிப்பான 7 வருஷ நாட்களில் வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்குவோம். அப்போ இந்த பஞ்ச நாட்கள் வரும்போது நம்ம சேர்த்து வச்ச பொருளை யாருக்கு உதவுமோ நம்ம எல்லாத்துக்கும் உதவலாம் அப்படின்ட்டு சொல்லுவார். அந்த யோசனை எனக்கு வரும்போது தான் நான் என்ன பண்ணேன், நான் வீட்டிலே என்னோட ரூம்லேயே நான் ஒரு பாஸ்கெட் வாங்கி வச்சு, அப்போ எனக்கு காசு கொஞ்சமாக இருக்கும்போது ஒரு கடையில் என்ன வாங்க முடியுமோ அது வாங்கி நான் சேர்த்து வைப்பேன். ஒரு சீனி வாங்குறதோ, ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு எண்ணெய் வாங்குறதோ, கோதுமை வாங்குறதோ, இதுமாரி சேர்த்து வச்சுட்டு அது 1 மாதமோ 2 மாதமோ நிறைஞ்சிச்சுனாக்கா, யாருக்கு கஷ்டப்படுற ஆட்கள் யாராக இருந்தாங்கனாக்கா நான் போய் கொடுப்பேன். பாருங்கள், இந்த வசனம் படிக்கும்போது எனக்குள்ளே கிரியை செஞ்சனால நான் என்னை பெருமை பாராட்டுறதுக்கோ நான் சொல்லலை, நான் ஒரு உற்சாகப்படுத்துகிறேன். நான் வந்து அந்த வசனத்தை படித்து அந்த வசனம் எனக்கு தியானத்துக்கும் போது எனக்கு வந்த காரியம்
ஏழைங்களுக்கு உதவி செய்யணும். அப்போ நல்லா இருக்கும்போது சேர்த்து வைக்கும்போது மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு நம்ம உதவி செய்யலான்ட்டு அந்த எண்ணம் வரும்போது தான் நான் சொந்தமாக சேர்த்து வைக்கும்போது சில சர்ச்சஸ் எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர்ஸ் அவங்ககிட்ட நான் சொன்னேன். அப்போ அவங்களும் நல்ல ஐடியாவாக இருக்குன்ட்டு அவங்களும் சபையில் ஆரம்பித்தாங்க. அது போல் தான் க்ளோரி இவாஞ்சலிக்கல் சென்ச்சுரியிலும் நீங்கள் செஞ்சீங்க. ஆனால் நம்ம அது சரியான முறையில் செய்கிறோமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் நீங்கள் ஒரு பாஸ்கெட் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேகரித்து நீங்கள் இந்தமாரி ஒரு பழக்கத்துக்குள்ளே நீங்கள் வரலாம். ஏன்னா வசனம் நம்மக்கிட்ட பேசியிருக்குங்க. நீங்கள் பாருங்கள், யாக்கோபு 1:27, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும். அப்படின்னா நம்ம அவர்களை விசாரிக்கணும். வசனம் போட்டிருக்கு, we have to visit them. அப்போ நம்ம எப்படி விசிட் பண்ணணும்னா நம்ம சும்மா கை கால் ஆட்டிக்கிட்டு போக முடியாது. நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், நம்ம நம்ம செய்யணும். இப்போ இந்த கொரோனா வைரஸில் நீங்கள் போய் ஜனங்களுக்கு நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன்னு சொன்னால் அவங்க பசியை நம்ம போக்க முடியாது. நம்ம வேலையை எப்படி செய்யணுன்னாக்கா அவங்க பசியை போக்கணும்னா அவங்க ஆகாரத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தாகணும். அவங்க சாப்பிட்டாங்கனாக்கா அப்போ தான் நம்ம சொல்கிற காரியம் அவங்க கேட்பாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏழைங்க எப்பொழுதும் உங்களுக்கு மத்தியில் இருப்பாங்க, நம்ம அவங்களுக்கு உதவி செஞ்சாகும். இது நம்மளோட ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்தமாதிரி சேகரிச்சுவீங்க. 1 மாதமோ 2 மாதமோ நேரம்பிச்சுன்னா அப்புறம் நீங்கள் உதவி செய்யுங்க யாருக்கு தேவைப்படுதோ. இதனால் பாருங்கள், உங்கள் வீட்டில் வரைகிற சின்ன பிள்ளைங்க எல்லாம் கற்றுக்கொள்வாங்க. நீங்கள் அவங்க எடுக்கேட் பண்ணுவீங்க ஒரு காரியத்தை. அவங்க கேட்பாங்க, இதெல்லாம் என்னத்துக்கு, இது ஏழைங்களுக்கு நம்ம புவர் பீப்புளை ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்போ அவங்க வருகிற நாட்களில் அவங்க வளர்ந்து அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்மளோட இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு எப்பொழுதும் இருக்கும், நம்ம பாரம்பரியம் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு இருக்கும். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதனால் நீங்கள் எங்கே வேணால் பார்க்கலாம். நீங்கள் எல்லா வெப்சைட்லையும் நீங்கள் போய் பாருங்கள், ட்விட்டர் எதனாலும் உலகத்திற்கு எல்லா கிறிஸ்து ஸ்தாபனமும் எல்லாமே சோஷியல் ஒர்க் செய்வாங்க. எல்லாருமே சோஷியல் ஒர்க் செய்வாங்க. ஏன்னாக்கா நம்ம ஆண்டருக்கு நமக்கு சொல்ல வார்த்தை. அதனால் இந்த நாளில் நான் உங்களை யாரும் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து உங்களால் முடிஞ்ச உதவி, நீங்கள் சிறு உதவியாக இருந்தாலும் ஒரு கிலோ அரிசி வாங்கி கொடுத்தாலும் அது உதவி நீங்கள் மனதார நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர்கிட்டேருந்து நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. அந்த ஆசீர்வாதம் நீங்கள் வீணாகவே ஆக்க மாட்டீங்க. ஏன்னாக்கா நீங்கள் பாருங்கள், தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது சுத்தமான பக்தி. அப்போ இது நம்மளோட வேலை நம்ம செஞ்சாகணும். சரிங்களா? தொடர்ந்து சர்ச்சில் ஜோசப் ஸ்டோர்ஹவுஸ் தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னாக்கா அடுத்த 6 மாதம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளால் முடிஞ்ச உதவி மற்ற இல்லாத ஜனங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். நம்மக்கிட்ட இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. நான் உங்களுக்கு வற்புறுத்தலை, உங்களுக்கு இதுதான் வாங்கி வைக்கணும்னு நான் சொல்லலை. உங்கள்கிட்ட இருக்கிறது நீங்கள் செய்யுங்க. சரிங்களா? ஆண்டவர் முன்பாக உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் நம்மளுக்கு நல்லா ஆசீர்வச்சிருக்காரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, எது குறித்தோ உங்களை வேலை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்கள் ஜெபித்தீங்கன்னா நீங்கள் தப்பிக்கொள்வீங்க. ஆண்டவர் உங்களோட வேலையை ஆசீர்வதிப்பார். வருகிற நாட்களில் நீங்கள் எது இழந்தீங்களோ அதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. சரிங்களா? நீங்கள் எது குறித்து கவலைப்படாதீங்க. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த நாட்களில் அதிகமாக ஜெபிங்க, முழுங்காலிட்டு ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க. ஆண்டவருக்குள்ளே ஒரு சந்தேகமில்லாத ஒரு வாழ்க்கையெல்லாம் நம்ம வாழ வேண்டாம். ஒரு அலை எப்படி அடித்து அந்த அலையில் போல ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஸ்டேபிள் இல்லாத வாழ்க்கை வேண்டாம். ஒரு நிலையற்றாத இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் விரும்புகிறது ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ கற்றுக்கொள்வோம். சரிங்களா? இப்படியாக இந்த வசனம் உங்களோட பேசுனதுக்காக, இந்த வசனம் உங்களோட கிரியை செஞ்சு கொண்டிருப்பதற்காக நான் விசுவாசிக்கிறேன்.